என்னப்பனல்லவா என் தாயுமல்லவா, என்னப்பனல்லவா என் தாயுமல்லவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா. இந்த ஊரை மாணிக்கவாசகர் மிக அழகாக சொல்றார். கலையார் அலிகேசரியாய், இந்த ஊர் பேர் அலிகேசரி இருக்கு. இந்த பகுதிக்கு அலிகேசரின்னு திருவாசகத்தை சொல்லுகிறார் மாணிக்கவாசகர். பெரியகுளம் பக்கத்தில் இருக்கிற மலை பேரு இப்பொழுது வழங்கக்கூடிய பெயர் முருகமலை அப்படின்னு பேரு. முருகப்பெருமானால இந்த மலை வழங்கப்படுகிறது. தெரியும், இந்த கிழக்க பக்கத்திலையும் முருகமலைன்னு பேரு. ஆனா அது முருகமலை கிடையாது, அது மிருகண்ட மலைன்னு பேரு. மிருகண்ட மகரிஷி மலை அப்படின்னு பேரு. அதனால மிருகண்டம், மிருகம்னா விலங்கு. மார்க்கண்டேயனுடைய அப்பா பேரு மிருகண்ட மகரிஷின்னு பேரு. அவர் தவம் செய்ய செய்ய சிங்கமும் புலியும் அவர் மேல வந்து கண்ணு நினைச்சு அவர் மேல உரசிக்கலாம். அந்த அளவு தபஸ் பண்ணினாராம். அதனால அவர் பேர் மிருகண்டன்னு பேரு. அந்த மிருகண்ட மகரிஷி தன்னுடைய மனைவியாகிய மருத்துவரியோட வாழ்ந்த இடம்தான் இந்த மிருகண்ட மகரிஷி மலை. அந்த மலையில பிறந்தவரா மார்க்கண்டேய மகரிஷி. என்றும் 16ஓட வாழ்ந்தவர் மார்க்கண்டேய மகரிஷி. அப்பேற்பட்ட இந்த முருகமலையினுடைய அடிவாரத்துல இந்த பெரிய குளத்துல தமிழ்நாட்டிலேயே மும்மூர்த்திகள் ஸ்தலம்னு சொன்னா திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற பிச்சாண்டவர் கோயில், உத்தமர் கோயில்னா 3 மூர்த்திகள். மகாவிஷ்ணு, பிரம்மா, சரஸ்வதியோட இருக்கிற ஸ்தலம் அங்கதான், சிவபெருமானோட. அதற்கு அடுத்தாப்புல நம்முடைய இந்த பெரிய குளத்துல மும்மூர்த்திகள் இருக்கிற ஒரே ஸ்தலம் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. இதுல என்ன ஒரு சிறப்புனா, மூலஸ்தானத்துல மீனாட்சி சொக்கநாதரோட அவருடைய தம்பதியோட மகாவிஷ்ணு அவ்வளவு அழகான மூர்த்தங்கள். இங்க இருக்கிற சிலைகள்லாம் அவ்வளவு அழகு. இந்த மாதிரி சிலைகள் எங்கேயும் பார்க்க முடியாது. மீனாட்சி சொக்கநாதர் பக்கத்திலேயே மகாவிஷ்ணு லட்சுமி நாராயணனாக அனுகிரக மூர்த்தியாக பத்ம குள்ளத்தில் அமர்ந்திருந்து அனுகிரகம் பண்றார். தனி சன்னதிகள் எங்கேயுமே கிடையாது. பிரம்மாவுக்கு உலகத்துல கோயிலே கிடையாது. பிரம்மாவுக்கு கோயில் இருக்கிற இடம் திருப்பட்டூர். இப்ப திருப்பட்டூருக்கு அப்புறம் நம்முடைய பெரிய குளத்துல நம்முடைய இடத்துல தான் பிரம்மாவுக்கு தனி கோயில். ஜாதகத்துல எந்த தோஷம் வந்தாலும் சரஸ்வதியோட இருக்கிற பிரம்மாவை வழிபட்டா தலையெழுத்து மாறும். அப்பேற்பட்ட பிரம்ம தோஷத்தை, பிரம்மஹத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலம் நம்முடைய இந்த முருகமலையில இருக்கிற புண்ணிய கஷேத்திரம். நமது மும்மூர்த்தி ஆலயத்திலே இத்தனை சன்னதிகள், இத்தனை மூர்த்திகள் அனைத்தையும் கண்டோம், அனைத்தையும் தரிசனம் செய்தோம். அப்படி அற்புதமான ஆலயத்திலே மிகவும் முக்கியமான பிரதானமான மூர்த்தியாகப்பட்ட சத்தியலோகத்தின் அதிபதி பிரம்மதேவன் சரஸ்வதி தேவியுடன் இங்கு பிரம்மவத்தின்யாம் சரஸ்வத்யாம் அப்படி என்று சொல்லக்கூடிய பிரதானமாக இங்கு வீற்று நமக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கும் அதிவிசேஷமான மூர்த்தி இவர். இந்த பிரம்மதேவர் இங்கு எப்படி வந்தார் என்றால், பல ஆயிரங்கள் வருடத்திற்கு முன்பே இங்கு மிருகண்ட மகரிஷியும் மார்க்கண்டேயரும் இங்கு தபஸ் பண்ணி சித்தர்கள் நிறைந்த மலையாம் இந்த முருகமலையிலே, மூலிகை நிறைந்த மலையாம் இந்த முருகமலையிலே மும்மூர்த்திகளும் இங்கு வந்திருந்து அற்புதமான லீலைகள் செய்து கொண்டிருந்திருக்கார்கள். அதனுடைய அடிப்படையிலே மக்களுடைய சகலவிதமான கஷ்டங்களையும் இந்த கலியுகத்திலே பட வேண்டாம், இந்த மக்களுக்காக இந்த மும்மூர்த்தியாகப்பட்ட தெய்வங்கள் இங்கு பிரதானமாக வீற்றிருக்கிறார்கள். இந்த கலியுகத்தை காக்க வேண்டும். இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய நோய்களையும், மக்களுக்காக ஏற்படக்கூடிய சாஸ்திர ரீதியாக இருக்கக்கூடிய சாபங்களையும், ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்களையும் நீக்கக்கூடிய மூர்த்தியாக இந்த மும்மூர்த்தியாகப்பட்டவர் இங்கு வீற்று அருள்பாலித்து கொண்டு, அதனாலே இப்படிப்பட்ட புனிதமான புண்ணியமான ஆலயத்திலே மாதம் பிரதி ஞாயிற்றுக்கிழமை, ஆங்கில மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஜாதகங்களை வைத்து மக்களுடைய இன்னல்களை போக்கக்கூடிய மகா யாகங்கள் செய்து, ஜாதகத்தை வைத்து சகலவிதமான கலத்திர தோஷம் என்று சொல்லக்கூடிய சகலவிதமான புத்திரபாக்கிய தோஷம், கண்டதோஷம், மிருகண்ட தோஷம், சர்வதோஷம், சகல விதமான தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய பூஜைகளும் நமது ஆலயத்திலே நடைபெற உள்ளது. அதனால்
நமது பக்த கோடி மெய்யன்பர்கள் நமது மும்மூர்த்தி ஆலயத்திலே வந்திருந்து மும்மூர்த்திகளையும் தரிசனம் செய்து மூர்த்தியும் தீர்த்தமும் கண்டோருக்கு வாழ்விலே ஏது ஒரு பயமும் இல்லை, ஏது ஒரு நோய்களும் இல்லை என்பது புராணம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः.